வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்குறோம்னா 11th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 1.2 பத்தி பார்க்குறோம். இந்த எக்ஸாம்பிள் 1.2 வந்து எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து வென் டயக்ராம் ப்ராப்ளம் அதே தான் சேம் டு சேம் அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நான் ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபைடாக சொல்லிடுறேன். எந்த போர்ஷன் உங்களுக்கு டவுட்டாக இருக்குமோ அதை மட்டும் நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு டவுனில் 5000 பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ மொத்தமாக அந்த டவுனில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 5000. அதான் என்னோட யூனிவர்ஸ். அப்போ யூங்கிறத வந்து நம்ம 5000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த 5000 பீப்புளில் 3 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் பேசுகிறவங்க எத்தனை பேர், 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை பேர், அனதர் 2 லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக செப்பரேட்டட் டேட்டாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ அந்த டவுனில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 5000. இதில் 3 லாங்குவேஜஸ், அதில் ஏபிசின்னு நம்ம வந்து அந்த 3 லாங்குவேஜஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதில் என் ஆஃப் ஏ லாங்குவேஜ் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க 45%. இங்கே நல்லா நம்ம கவனிக்கணும். இந்த 45%ங்கிறது வந்து ஏ லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சவங்க அப்படின்லாம் கிடையாது. ஏ லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க, தட் மீன்ஸ் இப்போ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் வந்து எத்தனை பேருக்கு தெரியும், அது ஜஸ்ட் நோயிங். ஓகே, அவ்வளோதான். அப்போ வந்து எத்தனை பர்சன்டேஜ் 45%, டோட்டல் எத்தனை பேர் 5000. அப்போ இதை நம்ம வந்து பர்சன்டேஜை வந்து நம்ம எப்படின்னா ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ பர்சன்டேஜுங்கிறனால டிவைடட் பை 100. ஆஃப்ங்கிறது எந்த ஆப்ரேஷனை டினோட் பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 5000 இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா 2250. இதே மாதிரி பி லாங்குவேஜுக்கு 25%, சி லாங்குவேஜுக்கு 10% கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம நியூமெரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஏபி மட்டும். ஸோ ஏபி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. பிசி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க எத்தனை பேருன்னு கொடுத்துருப்பாங்க 4%. ஏ அண்ட் சி லாங்குவேஜ் நோன் அவங்களும் 4%. அதே மாதிரி ஆல் த 3 லாங்குவேஜஸ் ஏபிசி இந்த 3 லாங்குவேஜும் தெரிஞ்சவங்க அந்த கேட்டகரி எத்தனை பேருன்னு கேட்டால் 3%. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் who knows only language A. அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஏ மட்டும்தான் தெரியணும், பி அண்ட் சி தெரியக்கூடாது. இப்போ தமிழ், இங்கிலீஷ், ஹிந்திங்கிறப்ப அவங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியணும், இங்கிலீஷை பற்றியும் ஹிந்தி பற்றியும் அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி இருக்கிறவங்க மட்டும் நமக்கு கால்குலேஷன்ஸ்குள்ளே வரணும். அப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அதான் ஆல்ரெடி 45% கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னா இந்த 45%ங்கிறவங்க வந்து அந்த 45%ங்கிறவங்களுக்கு தமிழ் தெரியும், ஆனால் அதுக்காக வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு இருக்காது, ஹிந்தி தெரியாதுன்னு இருக்காது. ஆல் த 3 லாங்குவேஜஸ் நம்ம எத்தனை போட்டிருக்கோம் 3%. இந்த ஆல் த 3 லாங்குவேஜஸ்குள்ளேயும் இந்த 45%ல இருக்கிறவன் வந்திருப்பான். இந்த 45%ல இருக்கிற ஆள் எதுக்குள்ள வந்திருப்பான்னா அவனுக்கு ஏ தெரியும் அப்படின்னா இந்த ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருப்பான், ஏ இன்டர்செக்ஷன் சியில் இருப்பான், ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயுமே அவன் இருப்பான். ஆனால் இப்போ நான் கேட்கும்போது தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு வேறு எந்த லாங்குவேஜும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க இட்ஸ் செப்பரேட் கேட்டகரி. அப்போ நம்ம அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா நம்ம இங்கே என்ன எழுதுறோம்னா 3 லாங்குவேஜில் எனக்கு எது வேண்டாம், பியும் சியும் வேண்டாம், ஏ மட்டும்தான் அப்படிங்கிறப்போ நான் அங்கே வந்து இன்டர்செக்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு இன்டர்செக்ஷனுங்கிறது செட்டு ஸ்மாலஸ்ட் செட்டு, யூனியன்கிறது வந்து கிரேட்டஸ்ட் செட்டு. எனக்கு இதுவும் தெரிஞ்சிடலாம் அதுவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இதுவும் அதுவும் அப்படின்னு வரும்போது தான் நான் வந்து யூனியன் போடலாம். இது மட்டும் செப்பரேஷன் யூஸ் பண்ணும்போது இன்டர்செக்ஷன். ஸோ நான் இன்டர்செக்ஷன் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே நான் என்ன லா யூஸ் பண்ணியிருக்கேன்னா டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கேயும் காம்ப்ளிமெண்ட்டு இங்கேயும் காம்ப்ளிமெண்ட்டு. டிமார்கன்ஸ் லா அப்படி எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் ஈக்குவல் டு பி யூனியன் சி ஹோல் டேஷ். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ இன்டர்செக்ஷன் இந்த பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ்க்கு பதிலாக பி யூனியன் சி ஹோல் டேஷ் அப்படின்னு நான் எடுத்துட்டேன். இப்போ எனக்கு நீங்கள் பாருங்கள் இங்கே ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது, இங்கே ஒரு யூனியன் இருக்குது, ஸோ இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட் இருக்குது. அப்போ எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டை நான் முதல் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் எதுக்கு இருக்குன்னா இந்த பி யூனியன் சிக்கு தானே இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என் ஆஃப் ஏ அப்படிங்கிற செட்டில் இருந்து நெகட்டிவ், இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஸோ காம்ப்ளிமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, so n of a minus again intersection union we use the distributive law யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டிஸுங்கிற யூஸ் பண்ணதுனால சென்டரில் வந்து மைனஸ் வருது. நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டி நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா சென்டர் நடுவில் வந்து இன்டர்செக்ஷனோ யூனியனோ தான் வரும். செட்டை யூஸ் பண்ணால் இன்டர்செக்ஷன் யூனியன் வந்திருக்கும். இங்கே நம்பர் யூஸ் பண்ணதுனால தான் நமக்கு நடுவில் மைனஸ் வருது. ஸோ n of a intersection b minus n of a intersection c plus n of a intersection b intersection c. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 1950 வந்திருக்கும். ஸோ அமாங் 5000 பர்சன்ஸ் 5000 பர்சனில் எனக்கு ஏ மட்டும் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்னா 1950 தான். ஓகே, தேங்க்யூ.